புனித வெள்ளியை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள தூய தேற்றரவு அன்னை பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சதீஷ்குமார். புனித வெள்ளியை முன்னிட்டு தேவாலயங்களில் திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது ஈஸ்டர் விழாவை முன்னிட்டு இன்று காலை நேரு வீதி பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளையும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த நாளை புனித வெள்ளி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மேலும் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து நாளை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி காரைக்கால் புனித தோற்று அன்னை பேராலயத்தில் முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் துணை பங்கு தந்தை சுவாமிநாதர் செல்வம் ஆகியோர் சிறப்பு சிலுவையை திருச்சிலுவை பாதை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இயேசு கிறிஸ்து அனுபவித்த திருச்சிலுவை சிறப்பு திருப்பணிகளை பாடுகள் குறித்து சிறப்பு மறையுரை ஆற்றினர். அதனைத் தொடர்ந்து 14 ஸ்தலங்களில் திருச்சிலுவை பாதை குறித்த தியானத்துடன் கூடிய ஜப பாடலுடன் சிறப்பு புனித வெள்ளி பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு திருச்சிலுவை பெண்கள் மற்றும் வயதான முதியவர்கள் தங்களின் தோள்களில் சுமந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகளில் வழியாக இயேசு கிறிஸ்துவின் ஜப பாடல்களை பாடியபடி சென்றனர். இதனையடுத்து புனித தோற்று அன்னை பேராலயத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களும் இப்புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை திருச்சிலுவையை முத்தமிட்டும் நிகழ்ச்சி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வினோத். புனித வெள்ளியை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்குமார்.